إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக உலக நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான மனிதர்கள் பைத்துல்லாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மில் யாரெல்லாம் ஹஜ் செய்து விட்டோமோ அவர்கள் சொல்ல போனால் பெரும் பாக்கியசாலிகள். ஹஜ் என்பது மனிதனுக்கு வசதி இருக்கிறது என்பதனால் செய்துவிட முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய விருந்தாளிகளாக ஹாஜிகள் பைத்துல்லாவை நோக்கி செல்கிறார்கள். அல்லாஹு தஆலா உலகமெங்கிருந்தும் அவன் நாடுகிற மனிதர்களை தெரிவு செய்து தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக அழைத்துக் கொள்கிறான். அன்பான சகோதரர்களே, இதுவரைக்கும் யார் தம்முடைய ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் தம்முடைய ஹஜ்ஜை பற்றி அதிக அக்கறை எடுக்க வேண்டும். சிலர் ஹஜ்ஜை பெரிதாக நினைப்பதில்லை. சிலர் நினைக்கிறார்கள் ஹஜ் என்பது வசதி உள்ள மனிதர்களுக்கு உள்ளது, நான் அவ்வளவு பெரிய வசதி உள்ளவன் அல்ல. இன்னும் சிலர் நினைக்கிறார்கள் ஹஜ் விரும்பினால் செய்யலாம், விரும்பினால் உம்ராவுடன் நிறுத்திக் கொள்ளலாம், பிறகு செய்யலாம். இப்படி ஏதோ எண்ணங்களில் மக்கள் இது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, நாம் நினைப்பது போல ஹஜ் என்பது பெரும் செல்வந்தர்களுக்கு உரியது என்று நாம் நினைக்க கூடாது. ஹஜ் செல்வந்தர்களுக்குரிய ஒரு இபாதத்தாக இருந்தாலும் நாம் நினைக்கிற அளவுக்கு பெரும் செல்வந்தர்களுக்குரியதல்ல. அதுபோல் ஏனைய ஃபர்தான தொழுகைகள், ரமதானுடைய நோன்பு எப்படி நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல மார்க்கத்துடைய ஒரு கடமைதான் ஹஜ் என்பது. வசதி உள்ளவர்கள், பயணத்தை செய்ய முடியுமானவர்கள் ஹஜ் செய்வது என்பது ஃபர்து தொழுகை போல, ஃபர்தான நோன்பு போல ஒரு கடமை. ஒரு மனிதருக்கு ஹஜ் வாஜிபாகியும் அவர் ஹஜ் செய்யாமல் மரணிப்பார் என்றிருந்தால் அவர் மார்க்கத்துடைய தீனுடைய மற்ற பகுதிகளில் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்திருந்தாலும், எவ்வளவு அமல்கள் செய்திருந்தாலும் அவருடைய இஸ்லாம் குறைபாடுள்ளதாகவே இருக்கும். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இந்த மார்க்கத்தை ஒரு கட்டடத்துக்கு ஒப்பிடுகிறார்கள். ஒரு கட்டடத்துக்கு தூண்கள் இருக்கின்றன, அந்த தூண்களுடைய பலத்தில் தான் அந்த கட்டடம் உறுதியாக இருக்கிறது, அந்த கட்டடத்தின் கூரை அதில் தான் தங்கி இருக்கிறது. அதுபோல் மார்க்கத்துக்கு 5 தூண்கள், அர்கான் என்று சொல்கிறோம், தூண்கள். அதுல ஒன்றுதான் ஹஜ் என்பது. அன்பான சகோதரர்களே, ஒரு கட்டடத்தில் ஒரு பக்கத்தில் தூண் இல்லை என்றால் அந்த கட்டடம்
எவ்வளவு குறைபாடு உள்ளதாக இருக்குமோ, பயங்கரத்துக்குரியதாக இருக்குமோ, அதுபோல் ஒரு மனிதர் தனக்கு ஹஜ்ஜு வாஜிபாகியும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையானால் அவருடைய இஸ்லாம் குறைபாடுள்ளதாகவே இருக்கும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு பெரும் கடமையை, எப்படி தொழுகை இல்லாமல் மரணிக்கிறார், ரமதானுடைய நோன்பு இல்லாமல் மரணிக்கிறார், அதுபோல் குற்றவாளியாக தான் அவருக்கு மரணம் வருகிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வாஜிபாகிறது? ஹஜ்ஜு செய்வதற்கான பயணத்துக்குரிய செலவு இருக்கிறது, அங்கே தங்குகின்ற காலத்துக்கான செலவு, பிறகு திரும்பி வருவதற்கான செலவு. இந்த செலவுகளுக்கு, இந்த செலவை மேற்கொள்வதற்கு யாரிடத்தில் பணம் அல்லது பணமாக்க முடியுமான சொத்துக்கள், செல்வங்கள், பொருள்கள் இருக்கின்றனவோ அவர்களுக்கு ஹஜ்ஜு வாஜிபாகிவிட்டது. சிலருடைய கையில் பணம் இருக்க மாட்டாது, ஆனால் காணி இருக்கும். சிலருக்கு கையில் பணம் இருக்க மாட்டாது, ஆனால் கையில் வேறு வேறு சாமான்கள் இருக்கும். அவற்றை விற்று போதுமான பணத்தை அவர் தேடிக்கொள்ளலாம். இப்படி இருந்தால் அவருக்கு ஹஜ்ஜு வாஜிபாகிவிட்டது. சுமார் 10 வருஷங்களுக்கு முன்னால் நம்முடைய நாட்டில் இருந்து ஹாஜிகள் வெறும் 5 லட்சம் ரூபாய்கள் செலவழித்து, அதைவிட கூடுதலாக சிலர் 7 லட்சம் ரூபாய்கள் செலவழித்து ஹஜ்ஜு செய்தார்கள். 10 வருஷங்களுக்குள் அந்த தொகை பல மடங்காக அதிகரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் அந்த நேரத்தில் அந்த தொகை இருந்ததோ, ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு அந்த நேரத்தில் அந்த தொகை கையில இருந்திருந்தால் அவருக்கு ஹஜ்ஜு வாஜிபாகிவிட்டது. ஹஜ்ஜை ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியம் அவ்வளவு வேகமாக கெட்டு போக மாட்டாது, இன்னும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இடம்பாடு இருக்கிறது, எனக்கு இருக்கிற வசதியும் அவ்வளவு வேகமாக குறைந்து போவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறவர்கள் ஹஜ்ஜை பிற்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் பிற்படுத்தி ஹஜ்ஜு தவறி போகுமாக இருந்தால் குற்றவாளியாகி விடுவார். அந்த நேரத்தில் நமக்கு இந்த அளவு பணம் இருந்திருந்தால் ஹஜ்ஜு வாஜிபாகி இருந்தது, நாம் எந்த முயற்சியும் சில பொழுது செய்திருக்க மாட்டோம். ஆனால் இப்பொழுது பல மடங்காகிவிட்டது, வாழ்க்கையில் நமக்கு ஹஜ்ஜு வாஜிபாகிவிட்டது. அன்பான சகோதரர்களை, இப்படி பார்க்கும் பொழுது சில பொழுது ஹஜ் கணவருக்கு வாஜிபாகி இருக்கும், மனைவிக்கு வாஜிபாகி இருக்க மாட்டாது. மனைவிக்கு சொந்தமாக இந்த பணம் இருந்தால்தான் மனைவிக்கு ஹஜ் வாஜிபாகும். கணவனுடைய கடமைகள் உள்ளதல்ல மனைவியை ஹஜ் செய்ய வைப்பது என்பது. அப்படி செய்ய வைத்தால், தானாக விரும்பி என்னுடைய பணத்தினால் நான் உங்களை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து சென்றால் அவர்களுடைய ஹஜ் ஃபர்து நிறைவேறும். ஆனால் அவர்களுக்கு கடமையாவதில்லை. அவர்களுக்கு சொந்தமாக பணம் இருந்தால்தான் அவர்களுக்கு கடமையாகும். சில பொழுது கணவனுக்கு கடமையாக இருக்கும், மனைவிக்கு கடமையாக இருக்க மாட்டாது. மனைவிக்கு சில பொழுது கடமையாக இருக்கும், கணவனுக்கு கடமையாக இருக்க மாட்டாது. இப்படியான நிலைமையில் அந்த பெண் எப்படி ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பதில் மார்க்கத்தில் சட்டங்கள் இருக்கின்றன. சில பொழுது மகனுக்கு வாஜிபாகி இருக்கும், தாய் தகப்பனுக்கு வாஜிபாகி இருக்க மாட்டாது. யாருக்கு வசதி வருகிறதோ அவர்களுக்கு ஹஜ் வாஜிபாகி விடுகிறது. அன்பான சகோதரர்களே, நம்முடைய வீடுகளில் வளரக்கூடிய சிறுவர்களுடைய உள்ளங்களிலும் இந்த ஆசையை நாம் போட்டுவிட வேண்டும். ஹஜ்ஜுடைய முக்கியத்துவத்தை சிறு வயதிலேயே அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். நாம் இப்பொழுது வளர்ந்து வருகிற வாலிபர்களை பார்க்கிறோம். அவர்கள் எத்தனையோ நாடுகளுக்கு பயணம் செய்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய வருமானம் இருக்கிறது, சொந்தமாக என்னென்னமோ இருக்கிறது. அவர்கள் வாகனங்களில் காட்டுகிற ஆர்வம், வாகனங்களை கொள்வனவு செய்வது, வாங்குவது, அதை மாற்றுவது, இதற்கெல்லாம் காட்டுகிற ஆர்வத்தை அவர்கள் ஹஜ்ஜில் காட்டுவதில்லை. ஏதோ ஹஜ் அது நமக்கு கடமை இல்லை என்பது போல அவர்கள் இருக்கிறார்கள். இதற்கான காரணம், அந்த உள்ளங்களில் சிறு வயதில் ஹஜ்ஜுடைய முக்கியத்துவமும் ஹஜ்ஜுடைய ஆர்வமும் போடப்படவில்லை. ஒரு காலம் இருந்தது, சிறு வயதிலேயே பெற்றோர்கள்
அந்த உள்ளங்களில் ஹஜ்ஜை பற்றிய ஆர்வத்தை போட்டார்கள். எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கிறோம், சிறு வயதில் இருந்தே அழுது துவா கேட்பார்கள், அல்லாஹும்ம அர்சுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயா. நாளாந்தம் தவறாமல் துவா கேட்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ வீடுகளில் உள்ள வயோதிப பெண்கள் ஹஜ்ஜுடைய காபாவுடைய அந்த போட்டோக்களை பார்த்து கொண்டு அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். நாம் எப்பொழுது ஹஜ் செய்ய போகிறோம் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். ஹஜ் சம்பந்தமான பாடல்களை ஆசையாக ஆர்வத்துடன் போட்டு கண்ணீர் வடித்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுதெல்லாம் அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் நிறைய வாலிபர்கள், வசதி உள்ளவர்கள் இருக்கிற நிலையை பார்க்கிறோம். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வீடுகளில், நம்முடைய தர்பியாவில் வளரக்கூடிய சிறுவர்களுக்கு ஒரு நாளும் இந்த நிலை வந்துவிடக் கூடாது. நாம் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய தொழுகையை எப்படி சொல்லிக் கொடுக்கிறோமோ, நோன்பை எப்படி சொல்லிக் கொடுக்கிறோமோ, அதுபோல் ஹஜ்ஜை சொல்லிக் கொடுத்து அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி சிறு வயதிலிருந்தே அவர்களை நாம் துஆ கேட்க வைக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஹஜ் என்பது சாதாரணமாக விட்டுவிடக்கூடிய ஒன்றல்ல. யாருக்கெல்லாம் வாஜிபாகி விட்டதோ அவர்கள் கட்டாயமாக ஹஜ் செய்தாக வேண்டும். ஒருவர் வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் மரணித்தால் அவரை அடக்கம் செய்து விட்டு வந்ததற்கு பின்னால் முதலாவது அவருடைய சொத்துக்களை கணக்கு பார்த்து அவருக்காக ஃபர்தான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான தொகையை ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஃபர்தை செய்யாமல் மரணித்திருக்கிறார். அது இன்னொருவர் மூலமாக செய்து அவருடைய குற்றத்தில் இருந்து அவரை நிரபராதியாக ஆக்குவது அவருடைய குடும்பத்துக்கு கடமையாகி விடுகிறது. அன்பான சகோதரர்களே, ஹஜ் என்பது ஒரு வித்தியாசமான இபாதா. நமக்கு தெரியும், ஒவ்வொரு இபாதத்திலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஹிக்மத்தையும் ரகசியத்தையும் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு இபாதத்தையும் நாம் எடுத்து பார்த்தால் அதனுடைய தன்மை வித்தியாசமானது, அந்த இபாதாத்துகளுடைய முறை வித்தியாசமானது, அதனால் கிடைக்கக்கூடிய இன்பம் வித்தியாசமானது. சில இபாதாத்துகள் இருக்கின்றன, அந்த இபாதாத்துகளுடைய ரகசியம் ஒரு மனிதன் தன்னுடைய ரப்புடன் தனக்கு இருக்கிற அன்பை, காதலை வெளிப்படுத்துகிறார். அந்த இபாதத்தூடாக அல்லாஹ்வுடைய அன்பை மனிதன் வெளிப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட இபாதத்துகளில் ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய இபாதா. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடன் அன்பு இருந்தால் அந்த அன்பை அவன் ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தியாக வேண்டும். அவனுடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம், அவருடைய ஊருக்கு பயணம் செய்யலாம், அவருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக செல்லலாம், அங்கே அந்த குடும்பத்தை அவருக்கு சந்திக்கலாம், அந்த அவருடைய ஊரை பார்க்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் மனிதன் தனக்கு இன்னொருவனுடன் இருக்கிற அன்பை, பாசத்தை வெளிப்படுத்துகிறான். ஒரு மனிதனுக்கு தன்னை படைத்து தன்னை பரிபாலிக்கிற ரப்புடன், அல்லாஹுடன் நேசம் வந்துவிட்டது, அன்பு வந்துவிட்டது. இந்த நேசத்தை, இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவன் எந்த ஊரை நாடி செல்வது? அதற்காக தான் அல்லாஹு தஆலா, நீங்கள் மக்காவுக்கு வாருங்கள், இது அல்லாஹுடைய ஊர் என்று அதை தன்னுடைய ஊராக நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே பைத்துல்லா, அது அல்லாஹ்வுடைய வீடு என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வீடை நாடி நீங்கள், அவனுடைய வீட்டை நாடி நீங்கள் வாருங்கள். அந்த வீட்டை, பைத்துல்லாவை சுற்றி சுற்றி வருவதற்கு தவாஃப் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பைத்துல்லாவை கட்டி அணைப்பதற்கு முல்தஸம் இருக்கிறது. காபாவுடைய வாசலுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி, சிறிய பகுதி, அதற்கு முல்தஸம் என்று பெயர். முல்தஸம் என்றால் கட்டி அணைக்கப்படுகிற இடம். அந்த இடத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெஞ்சை காபாவுடன் இணைத்து அப்படியே கட்டி அணைத்திருக்கிறார்கள். அதை கட்டி அணைப்பது அது முஸ்தஹப். அந்த இடத்தில் எந்த துஆ கேட்டாலும் அல்லாஹு தஆலா அந்த துஆவை அப்படியே கபூல் செய்வார். கலீல் அஹ்மத் ஸஹாரபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு முல்தஸமில் ஒரு தடவை இடம் கிடைத்தது. முல்தஸமில் நான் 3 துஆக்கள் கேட்டேன். பாருங்கள், அவர்கள் எப்படி திட்டமிட்டு துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். முல்தஸமில் நான் ஒரு நாள் 3 துஆ, ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில் 3 துஆக்களை கேட்டேன். அந்த 3இல் 2ஐ கண்டுவிட்டேன்.
அந்த நேரத்தில் ஹிஜாஸில் ஒரு தனி நபருடைய ஒரு ஃபித்னா பரவி இருந்தது. அந்த ஃபித்னா இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துஆ கேட்டார்கள். சொன்னார்கள், அதை சில நாட்களிலே அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்கிவிட்டான். அதனுடைய முடிவை, துஆவுடைய கபூலியத்தை நான் கண்டேன். இரண்டாவது, அந்த நேரத்தில் அவர்கள் அபூ தாவூதுடைய சுனன் அபீ தாவூதுடைய ஒரு ஷர்ஹை விளக்க உரையை எழுதி கொண்டிருந்தார்கள். இது பூர்த்தி அடைய வேண்டும், பத்லுல் மஜ்ஹூத் என்ற அந்த கிதாப் பூர்த்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நான் துஆ கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அதையும் பூர்த்தி செய்து தந்து விட்டான். இன்னும் ஒரு துஆ கேட்டேன், அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதாவது அவர்கள் மதீனாவுடைய மௌத்தை கேட்டார்கள். இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர்கள் மதீனாவுடைய மௌத்தை கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதையும் நிறைவேற்றி கொடுத்தான். மௌத்துடைய அந்த காலப்பகுதியில் அவர்கள் மதீனாவில் போய் தங்கியிருந்து அங்கேயே மரணத்தை கொடுத்து அங்கேயே அடக்கம் செய்யப்படுகிறார். அந்த முல்தஸம் கட்டி அணைக்கப்படக்கூடிய இடம். அல்லாஹு தஆலா கட்டி அணைப்பதற்கும் அங்கே இடம் வைத்திருக்கிறார். முத்தமிடுவதற்கும் ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது. ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது சுன்னா. அன்பான சகோதரிகளே, ஹஜ்ஜுடைய எல்லா வணக்கங்களையும் பார்த்தால் ஒரு பக்கமாக அல்லாஹ்வுடன் தனக்கு இருக்கிற அன்பை அந்த மனிதர் தன்னுடைய செயல்களால் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, இன்னொரு பக்கமாக இப்லீசுடன், ஷைத்தானுடன் தனக்கு இருக்கிற விரோதத்தை தன்னுடைய செயலால் வெளிக்காட்டுகிறார். என்னுடைய நேசத்துக்குரியவன் என்னுடைய ரப்பு தான், ஷைத்தான் அவன் என்னுடைய விரோதி என்பதை அவன் தன்னுடைய செயல்களால் வெளிப்படுத்தி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ்வுடன் இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிற உணர்வுடன் ஹஜ் செய்யப்படுமாக இருந்தால் அந்த ஹஜ்ஜுடைய ரூஹானியத், அந்த ஹஜ்ஜுடைய வெளிச்சம், அந்த ஹஜ்ஜுடைய சக்தி மிக அதிகமாக இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் ஹாஜி கேட்கக்கூடிய துஆக்களை அப்படியே கபூல் செய்கிறார். அரஃபாவுடைய நாள் இஜாபத்துக்குரிய நாள். அரஃபாவுடைய நாளில் என்னென்ன துஆக்களை அவர்கள் கேட்பார்களோ அத்தனை துஆக்களையும் அப்படியே அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விடுகிறார். ஷைத்தான் கை சேதப்படக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள். அல்லாஹு தஆலா எத்தனையோ அந்த லட்சக்கணக்கான ஹாஜிகளுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய காட்சியை ஷைத்தான் பார்க்கும் பொழுது அவன் தாங்கிக் கொள்ள முடியாமல் மண்ணை வாரி தலையில் போட்டுக் கொள்வான். காரணம், அவனுடைய எத்தனையோ வருஷங்களுடைய முயற்சி வீணாகி போகிற நாள். ஒரு மனிதனை தவறில் ஈடுபடுத்துவதற்காக, பாவத்தில் ஈடுபடுத்துவதற்காக அவன் எவ்வளவு காலம் முயற்சி செய்திருப்பான், எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து அவன் பாவங்களை செய்ய வைத்திருப்பான். ஒரே நாளில் அல்லாஹு தஆலா அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சுத்தமாக்கி விடுகிறான். இதை பார்த்து அவன் சகித்துக் கொள்ள மாட்டான், தாங்கிக் கொள்ள மாட்டான். அந்த நாளுடைய துஆவின் பெருமதி தெரிந்தவர்கள், அங்கு போய் வந்தவர்களுக்கு தெரியும். எத்தனையோ ஹாஜிகள் அந்த வெயிலில் 5, 6, 7 மணி நேரம் அப்படியே நின்று கொண்டு அழுது கண்ணீர் வடித்து துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அதனுடைய ருசி தெரியும், அதனுடைய பிரதிபலன் தெரியும். அங்கே கேட்கிற துஆக்களை மனிதன் கண்கூடாக அதனுடைய முடிவுகளை காண்கிறான். அதனுடைய பெருமதியை தெரிந்தவர்கள் ஹஜ்ஜுக்காக 27 லட்சம் அல்ல, 30 லட்சம் அல்ல, 3 கோடி செலவழித்தாலும் நஷ்டமில்லை என்று புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒன்றுதான் அரஃபாவுடைய அந்த பகல் காலம் என்று சொல்வது. முஸ்தலிஃபா மஹ்ஷருடைய ஒரு சிறிய காட்சியை பார்க்க வேண்டுமாக இருந்தால் முஸ்தலிஃபாவுடைய இரவை பாருங்கள் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். கபறுகளில் இருக்கிற அத்தனை ஜனாசாக்களையும் கஃன்களுடன் வெளியில் எடுத்து போட்டால் எப்படி இருக்குமோ முஸ்தலிஃபாவுடைய இரவு காட்சி அப்படிதான் இருக்கும். எல்லாரும் கைகளில் பேக்குகள் இல்லை, அங்கே டென்ட்டுகள் கிடையாது. எல்லோரும் அந்த மைதானத்தில் அந்த கஃன் துணியுடன் நிலத்தில் படுத்திருக்கிற, கற்களில் படுத்திருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவற்றிலே எல்லாம் ஒரு மூமினுக்கு தேவையான சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கவில்லையானால் இப்படிப்பட்ட ஒன்றை நமக்கு அவன் கடமையாக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு கடமையை நமக்கு கட்டாயமாக்கி இருக்கிறான் என்றால்
அதற்கு பின்னால் நாம் உலகத்திலும் மறுமையில் அடையக்கூடிய எத்தனையோ ரகசியங்களை எத்தனையோ காரணங்களை மறைத்து வைத்திருக்கிறான். ஆகவே அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு ஆசைப்படுங்கள். ஹஜ் செய்தவர்களும் தாபிஊ பைனல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் மாறி மாறி செய்து கொண்டிருங்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜும் உம்ராவும் மாறி மாறி செய்வதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து வறுமை இல்லாமல் போகும். நாம் நினைக்கிறோம் ஹஜ்ஜுக்காக இவ்வளவு செலவழித்து விட்டால் நம்முடைய செல்வம் எல்லாம் போய்விடுமோ என்று நாம் நினைக்கிறோம். ஹஜ் செல்வத்தை கொண்டு வரும், ஹஜ் வறுமையை போக்கிவிடும். ஆகவே அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு ஆசைப்படுவோம், நிறைய துஆ கேட்போம். ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நல்ல சந்தர்ப்பங்களில் மிக அதிகமாக நாம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை, இப்பொழுது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் அஃதலு அய்யாமி துன்யா, உலகத்தில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிற நாட்களில் மிக சிறந்த நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். அந்த நாட்களில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை அல்லாஹு தஆலா விரும்புவது போல வேறு எந்த காலத்தில் செய்யக்கூடிய அமல்களும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதில்லை. மற்ற காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் விரும்புவதை விடவும் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹு தஆலா மிக அதிகமாக விரும்புகிறான். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வல் ஜிஹாத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதை விடவுமா என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், ஆம், அதை விடவும் அல்லாஹு தஆலா இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விரும்புகிறான். ஆகவே அன்பான சகோதரர்களே, அமல்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய நாட்களில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். நாம் எந்த அமல் செய்தாலும் உலமாக்களுடைய கருத்துப்படி ரமதானுடைய கடைசி 10 நாட்களை விடவும் சிறப்பான 10 நாட்கள் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். ரமதானுடைய கடைசி 10 வந்தால் நாம் எவ்வளவு அமல்களில் ஆர்வம் காட்டுகிறோம், எவ்வளவு சதகா செய்கிறோம், எவ்வளவு நலவுகள் செய்கிறோம், எவ்வளவு தொழுகிறோம், திலாவத் செய்கிறோம், அதை விட கூடுதலாக முக்கியத்துவம் செலுத்தப்பட வேண்டிய 10 நாட்கள் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். ஆனால் இதில் கூட்டான இபாதாத்துகள் என்று ரமதானில் இருக்கிறது போல தனியாக இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டப்படவில்லை. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தொழுகைகளாக இருக்கலாம், திலாவத்தாக இருக்கலாம், ஜிக்ர்களாக இருக்கலாம், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த இபாதாத்துகளை அதிகரித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த இபாதாத்துகளை இந்த நாட்களில் நாம் செய்யும் பொழுது நம்முடைய மனசில் இருக்கணும், 3 நாட்களுக்கு முன்னால் நான் தொழுத தொழுகையை விடவும் இந்த தொழுகையின் நன்மை அதிகம். ஒரு சிறிய நாம் மக்களுக்கு சலாம் சொல்வதாக இருந்தாலும் அதுவும் ஒரு இபாதா தான், அதுவும் ஒரு அமல். இந்த நாட்களில் சலாம் சொல்வதற்கு விசேஷமான சிறப்பு இருக்கிறது. வளமையில் குடும்பத்துக்கு மற்றவர்களுக்கு செலவழிக்கிறோம், இந்த நாட்களில் செலவழிக்கக்கூடிய செலவுகளுக்கு பல மடங்கு நன்மை இருக்கிறது. இந்த நாட்களுடைய செலவை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த உணர்வுடன் நாம் அந்த அமல்களை செய்ய வேண்டும். எந்த விதமான கவலையும் இல்லாமல் பராமுகமாக இருந்து விடக்கூடாது. இவ்வளவு சிறந்த நாட்கள் வருகின்றன, யார் யாரோ கஷ்டப்பட்டு அமல்கள் செய்கிறார்கள், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, வளமை போலவே நான் இருக்கிறேன் என்றால் ஈமானில் ஒரு பெரும் பலகீனம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பான சகோதரர்களே, இந்த நாட்களில் இபாதத்துகளை அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். இந்த நாட்களுடைய அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய மிக முக்கியமான ஒரு அமல் தான் உதுஹியாவுடைய அந்த அமல். சஹாபாக்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்தில் இருந்தே உதுஹியாவை வாங்கி வைத்து வகுன்னா நுசம்மினு உதுஹியதனா, எங்களுடைய உதுஹியா பிராணிகளுக்கு சாப்பாடுகள் கொடுத்து 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 அவற்றை நாம் நன்கு கொழுக்க வைப்போம் என்று சொல்கிறார்கள். நன்கு கொழுக்க வைத்து அந்த ஈதுடைய நாளில் அந்த ஆட்டுடன் அன்பு வந்ததற்கு பின்னால், தன்னுடைய குடும்ப உறுப்பினர் போல மாறியதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்காக அதை குர்பானி செய்வார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் ஈதுடைய நாள், அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், அவற்றில்
செய்யப்படக்கூடிய அந்த உத்ஹியா, அந்த நாட்களில் அதை விடவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் எதுவும் இல்லை. உத்ஹியா பிராணியுடைய அந்த ரத்த சொட்டு பூமியில் விழுவதற்குள் அல்லாஹு தஆலா உத்ஹியா கொடுக்கிறவருடைய சகல பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். யார் உத்ஹியா கொடுக்க வேண்டும்? யாருக்கு அந்த நாட்களுடைய செலவுகள் போக மேலதிகமாக ஒரு உத்ஹியா கொடுப்பதற்குரிய அளவுக்கு வசதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உத்ஹியா கொடுக்க வேண்டியவர்கள். உத்ஹியா ஷாஃபிஈயாக்களிடத்துல சுன்னா, மிக கண்டிப்பான சுன்னா. ஆனால் சில இமாம்கள் அதை வாஜிப் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் உத்ஹியாவுடைய அமல். பாக்கியம் அன்பான சகோதரர்களே, சென்ற வருடம் நாம் உயிரோடு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த வருடத்துடைய துல்ஹிஜ்ஜாவிலையும் எங்களை உயிருடன் வைத்திருக்கிறான். அடுத்த வருஷம் இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது. இருக்கிற காலங்களில் நாம் அவற்றை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற எதுவுமே அழிந்து விடுவதில்லை. அல்லாஹு தஆலா வகான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, மனிதர்கள் என்னென்ன அமல்கள் அவனுக்காக செய்கிறார்களோ அவற்றை நன்கு அறிந்தவன், அவன் மறப்பதில்லை, அவன் நன்றி உள்ளவன், அவன் நிச்சயமாக அவற்றை மனிதர்களுக்கு வமா துன்ஃபிகு மின் கைரின் யுவஃபா இலைக்கும், நலவுகளுக்காக நீங்கள் எதையெல்லாம் செலவழிக்கிறீர்களோ அவை உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். ஆகவே அன்பான சகோதரர்களே, நாம் அந்த உத்ஹியாவுக்கு முக்கியத்துவம் செலுத்துவோம். தானாக உத்ஹியாவை நிறைவேற்ற முடியுமாக இருந்தால் அதுதான் மிக சிறப்பானது. தானே அதை வளர்த்து வாங்கி வளர்த்து சாப்பாடு கொடுத்து தன்னுடைய கையாலேயே அறுக்க முடியுமாக இருந்தால் அதுதான் மிக சிறப்பானது. நிர்பந்த நிலை என்று வரும் பொழுது அதை இன்னொருவருடைய கையில் ஒப்படைப்பதற்கு அனுமதி இருக்கிறது. கூட்டு உத்ஹியாக்கள் பல இடங்களிலும் நடக்கிற கூடிய அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், யார் நாடுகிறார்களோ பணத்தை கொடுத்து அந்த உத்ஹியாவை செய்து கொள்வதற்கான அழகிய ஏற்பாடுகள் ஒவ்வொரு ஊர்களிலும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நாம் கூட்டு உத்ஹியாக்களுக்கு பணம் கொடுப்பதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் பலரும் அதை மிக பேணுதலாக செய்கிறார்கள். யார் மிக பக்குவமாக பேணுதலாக செய்வார்களோ அவர்களிடத்தில் ஒப்படைப்பது மிக சிறப்பானது. உத்ஹியாவை கூட்டாக செய்கிறோம் என்பதற்காக 70 பேர்களிடத்தில் பணம் சேர்த்து 10 மாடுகளை கொடுத்து விடுவதனால் உத்ஹியா நிறைவேற மாட்டாது. ஒவ்வொரு மாடுகளும் அறுக்கப்படும் பொழுது இந்த மாட்டின் 7 பங்குகளும் யார் யாருக்குரியது என்பது மிக உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அறுத்துவிட்டு இதிலிருந்து ஒரு பகுதி கொடுத்து விடுவோம், இன்னார் பணம் தந்திருக்கிறார்கள் என்று கொடுத்து விடுவதனால் அது உத்ஹியாவாக ஆகிவிட முடியாது. மிக பக்குவமாக முறையாக செய்யப்பட வேண்டும். கூட்டாக செய்யக்கூடிய பலர் உலமாக்களுடைய வழிகாட்டலில் மிக முறையாக செய்கிறார்கள். யாரையும் நாம் தெரியாமல் குறை சொல்லக்கூடாது. ஆனால் நாம் நம்முடைய உத்ஹியாவுக்கான பணத்தை கொடுக்கும் பொழுது அவற்றை கேட்டு தெரிந்து கொண்டு பக்குவமாக கொடுப்பதுதான் பொருத்தமானது. ஆகவே அன்பான சகோதரர்களே, கிடைத்திருக்கக்கூடிய இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம், வீணாக்கிவிடக்கூடாது. பலர் நினைக்கிறார்கள் நோன்பு பெருநாள் பல நாட்களுடைய நோன்பு ஒரு மாதத்துடைய அமலுக்கு பின்னால் வருகிறது, ஹஜ்ஜு பெருநாள் சும்மா வருகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஹஜ்ஜு பெருநாளும் அந்த 10 நாட்களுடைய சிறப்பான இபாதத்துகளுக்கு பின்னால் தான் வருகிறது. ஹஜ்ஜு பெருநாள் சும்மா வரவில்லை. ஹஜ்ஜு பெருநாளும் 9 நாட்களுடைய மிக சிறந்த இபாதத்துகள் அமல்களுக்கு பின்னால வருகிறது. வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் நோன்பு நோட்பது கண்டிப்பான சுன்னாக்களில் உள்ளது. அந்த நோம்பினால் அல்லாஹு தஆலா முந்திய பிந்திய வருடங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். இதில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள். ஆகவே அந்த நாளில் நோன்பு பிடிப்பது கண்டிப்பான சுன்னா. அதற்கு முந்தைய தினம் 8ஆம் நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை, அந்த நாளையும் சேர்த்து நோன்பு பிடிப்பதை உலமாக்கள் அஹ்வத் பேணுதலுக்குரியது என்று எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அந்த 2 நாட்களை வழமையிலேயே வியாழக்கிழமை நாள் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடம்
துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது 9வது நாட்கள் வியாழன் வெள்ளி வருகிறது. அந்த 2 நாட்களிலும் நாம் நோன்பு வைத்து அந்த நோன்புக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் பெருநாளை கொண்டாடுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. யா அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் உன்னுடைய வீட்டை பைத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை